Hello students, welcome back to BB Online YouTube channel. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா மேட்ரிசஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ அந்த மேட்ரிசஸ்னால் என்ன, அதை எப்படி எழுதலாம், அதை எப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்போ மேட்ரிக்ஸ் அப்படின்னா இஸ் அ சிஸ்டம், ஓகேவா. ஸோ சிஸ்டம் ஆஃப் n numbers. So nm numbers, or we can நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இட்ஸ் அ எலிமெண்ட். So arranged in a rectangular manner. So அது எப்படி அப்படின்னா, so this is a rectangular manner. So m into n. So if m is a represent for is the row. So m எதை குறிக்குது அப்படின்னா rows குறிக்குது, rows, and n எதை குறிக்குது அப்படின்னா it's a column. ஸோ இதை வந்து எப்போவுமே இந்த மேட்ரிக்ஸை இதை மாரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் தான் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, ஆர் அதர்வைஸ் வேறு எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ இதேமாரி கேர்ள் ப்ராக்கெட், ஸோ அப்படி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போது இதை வந்து எப்படி சார் உள்ள மேட்ரிக்ஸ் இது பண்ணால், ஸோ மேட்ரிக்ஸை வந்து எப்போவுமே ஸோ ஏ அப்படின்னு தான் டினோட் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் ஏ மேட்ரிக்ஸ், ஸோ அதனால் ஏன்னு டினோட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ ஏ மேட்ரிக்ஸ்க்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்கணும். அதாவது எம் கிராஸ் என், எம் இன்ட்டு என் என்ன, அது m for rows and n for column. ஸோ அதை எப்படி சார் ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னா இட்ஸ் a11. ஸோ a11, ஸோ 1 for row and 1 for column. ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் ரோ அண்ட் ஃபஸ்ட்டு காலத்தோட எலிமெண்ட். அண்ட் செகண்ட் ஒன் அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இட்ஸ் a12. ஸோ 1 for first row and 2 for the second column of this matrix. ஸோ அதேமாதிரி டாட் 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 n அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. ஸோ n இல்லை 1n. ஸோ 1n, ஸோ 1 for the first row and n for nth column. ஸோ அந்த n வந்து நம்ம எத்தனாவது காலம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அப்போ n ஈக்குவல் டு 3ஆகவும் இருக்கலாம், இல்லை 4ஆகவும் இருக்கலாம், இல்லை 5ஆகவும் இருக்கலாம். ஸோ அதேமாரி போயிடும். ஸோ அதேமாரி இந்த செகண்ட் ரோக்கு ஸோ a21, ஸோ செகண்ட் ரோ அண்ட் ஃபஸ்ட்டு காலம். ஸோ இந்த செகண்ட் நெக்ஸ்ட் எலிமெண்ட் இஸ் 2. ஸோ செகண்ட் ரோ அண்ட் செகண்ட் காலம். ஸோ அதேமாரி டாட் 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 a பவர் 2n. ஸோ n வந்து இட்ஸ் nth நம்பராகவும் இருக்கலாம். த சேம் வைஸ் ஸோ இதே மாதிரியே ஸோ டாட் டாட் இந்த காலத்துலேயும் டாட் டாட் வச்சு a பவர் m1, a பவர் m1. ஸோ m ரெப்ரசன்ட் ஃபார் ரோ அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது எத்தனாவது ரோன்னு நம்மளுக்கும் தெரியாது. அந்த ரோவில் ஃபஸ்ட்டு காலம் எத்தனாவது ரோ வந்து இட்ஸ் 3ஆகவும் இருக்கலாம், இல்லை 4ஆகவும் இருக்கலாம், இல்லை 5ஆகவும் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ சேம் லைக் தட் m2, a பவர் m2. ஸோ டாட் 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 இந்த இடத்துல தான் இட்ஸ் a பவர் mn. ஸோ m எத்தனாவது ரோன்னு நம்மளுக்கு தெரியாது. இட் மே பி 4, 5, 6. அதேமாரி இட்ஸ் n. ஸோ n இஸ் 4, 5, 6 அதேமாரி n நம்பர்ஸ் போயின்னு இருக்கும். ஸோ அப்போ இது எப்படி சார் நம்ம எப்படி இதை சிம்பிளாக புரிஞ்சுக்குது அப்படின்னா இட்ஸ் அ ப்ராக்கெட் ஆஃப் ஸ்மால் I j. ஸோ ஃபார் I and j equal to so 1, 2, 3 it's going on infinity. ஸோ நம்மளுக்கு எந்த நம்பர்னு தெரியாது, அது வரைக்கும் அது போயின்னு இருக்கும். இஃப் திஸ் aij இஸ் எ ரியல் ஆர் காம்ப்ளெக்ஸ், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ ரியலாகவும் இருக்கலாம் ஆர் காம்ப்ளெக்ஸாகவும் இருக்கலாம். ஸோ ரியல் மீன்ஸ் இட் இஸ் எ நம்பர், ஓகேவா. ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 100, thousands அதேமாதிரி நம்பர்ஸ் எல்லாம். ஸோ காம்ப்ளெக்ஸ் மீன்ஸ் x ப்ளஸ் iy. ஸோ i term ரெப்ரசன்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ we can say this is the complex numbers, ஓகேவா. ஸோ அப்போது இதெல்லாம் தான் நம்ம வந்து இட்ஸ் அ எலமெண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த a of ij தான் எலமெண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் சொன்னோம். ஸோ இதில் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இட்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸும் அதில் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா இட்ஸ் ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ வாட் இஸ் ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ்? ஸோ ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ எத்தனை ரோஸ் அண்ட் எத்தனை காலம்ஸ் இருக்குது அதுதான் இட்ஸ் ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ், ஓகேவா. ஸோ த ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் இஸ் டினோட்டட் பை த ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ். இந்த இடத்துல ஆஃப் போட்டுங்க. த ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் இஸ் டினோட்டட் பை the number of rows
number of rows and column. Okay, so that is the order of matrix. எப்படி நம்ம சொல்லலாம்? So for example, m equal to 3, n equal to 3 அப்படின்னா, so the order of matrix is 3 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ரோ மேட்ரிக்ஸ். ஸோ அப்போ வாட் இஸ் அ ரோ மேட்ரிக்ஸ்? Row matrix is nothing that, okay va, so it have a single row, so idhula vandu single row mattum dhaan irukum. Okay va, so this matrix have single row. So appo ore oru row mattum dhaan irukum. So eppadi ore oru row, for example it is the -1, so comma kadiyadhu, so -1 2 3 இப்படி இருக்கலாம். ஸோ ஆர் அதர்வைஸ் ஸோ 5 6 9, ஸோ இதேமாரி இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் அ சிங்கிள் ரோ மேட்ரிக்ஸ். ஸோ தேர்ட் ஒன் இஸ் த காலம் மேட்ரிக்ஸ். ஸோ அப்போ காலம் மேட்ரிக்ஸ்னால் திஸ் இஸ் ஆல்சோ, ஸோ இது ரோ மேட்ரிக்ஸ் மாதிரி தான். ஸோ திஸ் மேட்ரிக்ஸ் have single column. ஸோ ஒரே ஒரு காலம் மட்டும்தான் இருக்கும். ஸோ எப்படி இருக்கும்? ஸோ இட் இஸ் அதே -1 2 3 இப்படி இருக்கும். ஆர் அதர்வைஸ் ஸோ இது 5 வேறு நம்பர்ஸ் போட்டோம் அப்படின்னா இட்ஸ் அ சிங்கிள் மேட்ரிக்ஸ், விச் மீன்ஸ் இந்த டயக்னல்ஸில் ஸோ சிங்கிள் ரோனா, ஸோ 1 into 3, ஸோ 1 row and 3 column. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன எழுதணும்? இட்ஸ் அ 3 row into 1 column. ஸோ இட் ஹாவ் ஒன்லி அ 1 column, ஸோ 3 rows இருக்கிறதுனால ஸோ 3 into 1 அப்படின்னு நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ இந்த கீழே m into n அப்படின்னு நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது ரோ மேட்ரிக்ஸ் ஆர் காலம் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அடுத்தது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அப்போ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் என்னவாக இருக்கும்? ஸோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் n rows and n columns அப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ a matrix having n rows and m rows and n columns. ஸோ அதை வந்து நம்ம ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நம்ம. ஸோ அப்போ எப்படி நம்ம ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்? ஸோ m and n. ஸோ அதே மாதிரி ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் நம்ம ஸ்கொயர் போட்டாச்சு. ஸோ இது வந்து 2/2 மேட்ரிக்ஸாகவும் இருக்கலாம், இல்லை ஸோ 3/3 மேட்ரிக்ஸாகவும் இருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ 1 2 3 4 5 6 7 8 9, ஸோ 3/3 மேட்ரிக்ஸ் இப்படியும் இருக்கலாம். ஸோ 2 4 6 8 இப்படியும் இருக்கலாம் நம்மளுக்கு. அடுத்ததாக ஸோ நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ் இஸ் அ நல் மேட்ரிக்ஸ். ஸோ நல் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லலாம். அப்படி இல்லை அப்படின்னா இட்ஸ் அ ஜீரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்படி இருக்கும் இந்த ஜீரோ மேட்ரிக்ஸ் அப்படின்னா, ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஆல் த எலமெண்ட்ஸ் ஓகேங்களா, ஸோ ரோஸ் அண்ட் காலம்ஸ் எல்லா ரோஸ் அண்ட் காலம்ஸுமே வந்து ஜீரோவாக இருக்கும். 0 0 0 0. ஸோ திஸ் இஸ் த 2/2 மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இல்லை அப்படின்னா ஸோ 3/3 மேட்ரிக்ஸ் அப்படின்னா இட்ஸ் ஆல் த எலமெண்ட்ஸ் ரோஸ் அண்ட் காலம்ஸ் எல்லாமே வந்து 0 0வாக இருக்கும். ஸோ இது வந்து நல் மேட்ரிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் அ டயக்னல் மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ் இஸ் த டயக்னல் மேட்ரிக்ஸ். ஸோ அப்போ டயக்னல் மேட்ரிக்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா, ஸோ த எலமெண்ட் டயக்னலில் மட்டும்தான் இது வந்து நம்பர்ஸ் இருக்கும். ஸோ ஆல் அதர்ஸ் எலமெண்ட்ஸ் ஆர் 0. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த மெயின். ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் 3/3 மேட்ரிக்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ த மெயின் டயக்னல்ஸ் ஓகேங்களா, ஸோ மெயின் டயக்னல்ஸ் ஸோ 1, ஸோ அதர் எலமெண்ட்ஸ் எல்லாமே 0வாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஸோ இந்த மெயின் டயக்னல்ஸ் மட்டும்தான் இது ப்ரெசென்ட்டாக இருக்கும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸோ அது வந்து டயக்னல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதேமாரி 2/2 மேட்ரிக்ஸ் அப்படின்னா இட்ஸ் அ 2 4. ஸோ த அதர் எலமெண்ட்ஸ் அதர் ரோ
1 2 and 2 1 ஸோ அதெல்லாம் ஜீரோவாக இருக்கும். ஸோ இது வந்து 2x2 மேட்ரிக்ஸாக இருக்கும். இது டயக்னல் மேட்ரிக்ஸ். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் அப்படின்னு. ஸோ அப்போ ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ இதுவும் சேம். ஸோ டயக்னல் மேட்ரிக்ஸ் மாரி தான் இதுவும் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். இதில் என்ன அப்படின்னா த லீடிங் டயக்னல்ஸ், அதாவது த மெயின் டயக்னல்ஸ் வேல்யூஸ் ஆர் சேம். ஓகேங்களா? ஸோ அதர் எலமெண்ட்ஸ் எல்லாமே ஜீரோவாக இருக்கும். த லீடிங் டயக்னல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. த மெயின் டயக்னல்ஸ், இந்த டயக்னல்ஸில் இப்போ 3 இருந்துச்சு அப்படின்னா ஸோ எல்லா எலமெண்ட்ஸும் 3 தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த லீடிங் எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதர் இதுவெல்லாம் வந்து ஜீரோவாக இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது இட்ஸ் அ யூனிட் மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஸோ யூனிட் மேட்ரிக்ஸ் ஆர் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிட் மேட்ரிக்ஸ் ஆர் ஐடென்டிட்டி. ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னா ஸோ அந்த லீடிங் டயக்னல்ஸ் மட்டும் நம்மளுக்கு ஒன்னாக தான் இருக்கும், வேறு எந்த நம்பருமே இருக்காது நம்மளுக்கு. ஸோ எக்ஸாம்பிள் என்ன எப்படி இருக்கும்? ஸோ லீடிங் டயக்னல்ஸ் மட்டும் ஒன்னாக இருக்கும், அதர் எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஜீரோவாக இருக்கும். ஸோ ஒன்றை தவிர வேறு எதுவுமே இருக்காதுன்னா இருக்காது. ஸோ இது வந்து 3x3 மேட்ரிக்ஸ். ஸோ இது வந்து இது இப்படி இருந்துச்சு அப்படின்னா ஸோ நம்ம வந்து இதை ஐடென்டிட்டி ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒன்று மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ அதேமாரி 2x2க்குன்னா ஸோ அதேமாதிரி தான் 1 0 0 1. இது வந்து 2x2 மேட்ரிக்ஸ் இப்படி தான் இருக்கும் இது. சரி, அடுத்தது என்ன மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ அப்பர் triangular matrix. ஸோ அப்போ அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னால் என்ன? ஸோ அப்பர் ட்ரையாங்கிள்ஸ்னால் த எலிமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ஸ்கொயர் மேட்ரிக்ஸில் இருக்கிற அப்பர் டயக்னல்ஸ் எலிமெண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். த அதர் லோயர் ட்ரையாங்கிள்ஸ் அதெல்லாம் ஜீரோவாக இருக்கும். எப்படி சார் அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா? ஸோ ABCD அதேமாரி. ஸோ அப்போ ABC 0 DE 0 0 F. ஸோ இதுதான் இட்ஸ் அ 3x3 மேட்ரிக்ஸ். அதாவது அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ்னால் த அப்பர் ட்ரையாங்கிள். ஸோ இது பார்க்க ஒரு அப்பர் ட்ரையாங்கிள் மாதிரில. ஸோ இந்த எலமெண்ட்ஸ் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். த ரிமைனிங் திஸ் 3 இந்த 3 எலமெண்ட்டும் வந்து ஜீரோ தான் நம்மளுக்கு இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸுக்கு பேர் வந்து அப்பர் ட்ரையாங்கிள். ஸோ அதேமாரி வாட் இஸ் த லோயர் ட்ரையாங்குலர்? ஸோ லோயர் ட்ரையாங்குலர் அதுக்கு அப்படியே நேர் எதிராக அப்படியே இருக்கும் லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஸோ அதே ஃபார் எக்ஸாம்பிள் அதே ABCD எடுத்துக்கலாம். ஸோ A 0 0 B C 0 D E F. ஸோ இதே 3x3 மேட்ரிக்ஸ். ஓகேங்களா? ஸோ அதே தான். ஸோ இந்தமாரி இந்த லோயர் ட்ரையாங்குலர் மட்டும் எலமெண்ட்ஸ் இருக்கும். இந்த அப்பர் 3 எலமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த 3 எலமெண்ட்ஸ் வந்து ஜீரோவாக இருக்கும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா இது வந்து லோயர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.